கொண்டிருப்பது நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சடையாண்டி, பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வரும் சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பாண்டியராஜ், காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுவது குறித்து செய்தியாளர் சுசித்ரா, புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து செய்தியாளர் ரியாஸ், உதகையில் மீண்டும் உரைப்பனி பொழிவு தொடங்கியுள்ளது குறித்து செய்தியாளர் ஐயாசாமி ஆகியோர் விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நாளை கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தொடக்கி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பிக்கப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி சேவையையும் தொடங்கி வைக்கிறார். உறைபனியால் ஜம்மு காஷ்மீர் போல் மாறிய உதகை, சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மீதும் பனி படர்ந்து காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாபுதூரில் ஜல்லிக்கட்டு, 800 காளைகள், 250 காளையர்கள் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல், ரயில் நிலையத்திலும் அலைமோதிய கூட்டம். கடலூர் அருகே சோனாங்குப்பத்தில் பொங்கலையொட்டி துடுப்பு படகு போட்டி, ஆர்வமுடன் பங்கேற்ற மீனவர்கள். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான சுடர் ஓட்டம் தொடக்கம், சென்னை சிம்சனில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பழைய சீவரம் கிராமத்தில் எழுந்தருளிய காஞ்சி வரதராஜ பெருமாள், பரிவேட்டை உற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினர் மோதல். ராமர் கோயில் வந்தடைந்த குழந்தை ராமர் சிலை லாரியில் எடுத்து வரப்பட்ட நிலையில் ஜெய் ஸ்ரீராம் என பக்தர்கள் முழக்கம். மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 83 பேர் காயம், திமிரிய காளைகளின் திமில் பிடித்த காளையர்கள். கோயில் மாடு சூப்பர் அழகா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக். போட்டியில் சூழ்ச்சி நடைபெற்றதாக 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் குற்றச்சாட்டு. நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு வீடியோ பார்த்து யார் ஃபர்ஸ்ட்னு அறிவிக்கணும், இதே மேடையை போட்டு எனக்கு அறிவிக்கணும். ஜல்லிக்கட்டில் வெல்லும் வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் உதயநிதி உறுதி. முதல் முறையாக நாங்கள் ஒரு 7 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அந்த லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு. அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றோம். கண்டிப்பாக கோரிக்கையை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாக செய்வோம். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள், குடும்பத்தினருடன் கூடி உற்சாகம்.
காணும் பொங்கலையொட்டி நடைபெற்ற விதவிதமான போட்டிகள். வேடச்சந்தூர் அருகே மனைவியை அதிக நேரம் தூக்கி வைத்து பரிசை தட்டிச் சென்ற கார்த்திக். செங்கோட்டை நகராட்சி தலைவர் மீது இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம். காலை 11:30 மணிக்கு வாக்கெடுப்பு. விமான ஓடுபாதை அருகே பயணிகள் அமர்ந்து உணவு அருந்திய விவகாரம். இண்டிகோ நிறுவனத்திற்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம். ஈரான் நாட்டின் மீது பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்குதல். இரு நாடுகளின் எல்லை அருகில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மீது பாகிஸ்தான் குண்டுமழை. உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான படகு இல்லம், காந்தல், தலைக்குந்தா பகுதியில் உறைபனி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு உறைபனியின் தாக்கம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் உறைபனி காணப்பட்டது. குறிப்பாக படகு இல்லம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் படர்ந்திருந்த உறைபனி காரணமாக கடும் குளிரும் நிலவியது. கடந்த டிசம்பர் 24க்கு பிறகு இன்று இந்த உறைபனியின் தாக்கம் என்பது அதிகமாக காணப்பட்டது. காந்தல் பகுதியில் உள்ள பச்சை பசேலென இருந்த புல்வெளி மைதானத்தில் இந்த உறைபனி என்பது படர்ந்து விரிந்து காணப்பட்டதால் வெண் ஆடை போர்த்தியது போல் காணப்பட்டது. இதனால் கடும் குளிரும் நிலவியது. தொடர்ந்து இந்த தலைக்குந்தா மற்றும் காந்தல் பகுதி சமவெளி பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 1 டிகிரி செல்சியஸும், அதே போல் நகர்ப்புறத்தில் 2.8 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பாலவேல், இந்த உறைபனி காரணமாக காலை பணிக்கு செல்வோரின் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாகவும் பாதிக்கப்பட்டது. பாலவேல், நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற சாப்பாட்டு ராணி சாப்பாட்டு ராமன் போட்டியின் காட்சிகளே இவை. முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பெண்களுக்கு 3 நிமிடத்தில் சிக்கன் பிரியாணியை சாப்பிடும் போட்டியும், ஆண்களுக்கு 1 கிலோ சிக்கனை சாப்பிடும் போட்டியும் நடத்தப்பட்டன. சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போட்டியில் 21 பெண்கள் கலந்து கொண்டு 3 நிமிடத்தில் சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டனர். மேலும் 1 கிலோ சிக்கனை 3 நிமிடத்தில் சாப்பிடும் போட்டியில் 4 இளைஞர்கள் வெற்றி பெற்றனர். இதேபோல செங்கல் தொங்குவிடும் போட்டி, 2 நிமிடங்களில் 2 லிட்டர் குளிர்பானத்தை அருந்தும் போட்டி ஆகியவையும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.